சிறுகுடி ஒன்றியத்தில் வடக்கு ஒன்றியத்தை பொறுத்தவரையில் இயக்கப்படியாக இருந்தாலும் சரி, பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்குகின்ற விழாவாக இருந்தாலும் சரி, கழகத்துடைய இருவண்ண கொடியினை ஏற்றுகின்ற நிகழ்வாக இருந்தாலும் சரி, அத்தனையும் முன்னின்று ஒரு மிக சிறப்பாக பணியாற்றக்கூடிய ஒரு ஆற்றல் வாய்ந்த ஒன்றிய செயலாளர் மரியாதைக்குரிய அருமை சகோதரர் சக்தி ராமசாமி என்ற ஒரு மாவீரன் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கூட்டத்திற்கு வர வேண்டும் ஏற்பாடு செய்திருக்கிறேன் என்று சொன்னார். குறிப்பாக இன்றைக்கு நமது தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் இன்றைக்கு சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் உலக மகளிர் தின விழாவை முன்னிட்டு ஒரு மகளிர் தின விழாவிலேயே நம்ம முதலமைச்சர் இந்த பெண்களுக்கான திட்டங்களை தந்தவர் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற அருமை சகோதரர்கள், தாய்மார்கள் அத்தனை பேருக்கும் ஒரு தேசிய தலைவர், இந்தியாவில் இருக்கின்ற அடித்தட்டு மக்கள், விளிம்பு நிலை மக்கள், குறிப்பாக சிறுபான்மை மக்கள் அத்தனை மக்களுடைய பாதுகாவலனாக திகழ்கின்ற பொறுத்த வரைக்கும் 1967 மார்ச் 6ஆம் தேதி இந்திய வரலாற்றில் ஒரு மாநில கட்சி, ஒரு மாநிலத்தினுடைய இன்றைய தினம் மார்ச் 8 உலக மகளிர் தினம் தொடர்ந்து தனக்காக மட்டுமல்ல இந்த சமுதாயத்திற்கும் தனது குடும்பத்திற்கும் அத்தனை பேர் வாழ்க்கை உயர்வதற்கும் தங்களுடைய அயராத உழைப்பினை தருகின்ற மகளிருக்கு இன்றைய தினம் மகளிர் தினத்தை முன்னிட்டு நடைபெறுகின்ற இந்த கூட்டமாகவும் நான் பார்க்கிறேன். அப்படிப்பட்ட இந்த வரலாற்று சிறப்பு வாய்ந்த இந்த கூட்டத்தினை தலைவர் பிறந்த நாள் விழா என்றால் அது என் உயிர் மூச்சான கூட்டம். எனக்கு எல்லா இடத்திலும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கருத்துக்களை, சித்தாந்தங்களை எல்லா இடத்திலும் எடுத்து செல்கின்ற மிக மிக முக்கியமான பணி. ஒரு இயக்கத்துடைய கருத்துக்கள், சித்தாந்தங்களை எல்லா இடங்களிலும் எடுத்து செல்வது மிக மிக முக்கியமான பணி. அந்த முக்கியமான பணியை இன்றைக்கு எல்லா இடத்துக்கும் எடுத்து செல்கின்ற வகையில் கழக தலைவர், தமிழக முதலமைச்சருடைய பேரன்பை பெற்றவர், கழகத்துடைய கொள்கை பரப்பு செயலாளர், தமிழ்நாடு பாடநூல் நிறுவனத்துடைய தலைவர், மரியாதைக்கும் போற்றதற்குரிய அண்ணன் இன்றைக்கு உரையாற்ற இருக்கிறார். தலைவர் பிறந்த நாள் விழா முன்னிட்டு பெண்கள் மத்தியில் அவ்வளவு ஆரவாரம் பறித்து முன்னேற்ற கழகத்துடைய இந்த நாட்டுடைய ஆட்சியில் இருக்கின்றவர்கள் இன்றைக்கு மும்மொழி கொள்கை என்ற அடிப்படையில் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இன்றைக்கு அவர்கள் நமக்கு தர வேண்டிய நிதி 2152 கோடி ரூபாய் தர மறுக்கிறார்கள். 43 லட்சம் பிள்ளைகளுடைய கல்வி பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர்களுக்கு நம் பிள்ளைகள் படிக்கிறார்களா படிக்கவில்லையா என்பதை பற்றி அவர்களுக்கு எண்ணம் கிடையாது. அவர்கள் நினைத்தது செய்ய வேண்டும், நினைத்ததை நிறைவேற்ற வேண்டும் என்ற அந்த பாசிச சக்திகள். அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு நமது முதலமைச்சர் அவர்கள் பிறந்தநாள் விழா பிரகடனமாக நமது தாய்மொழியான தமிழை பாதுகாப்பதற்கும் மும்மொழி கொள்கை என்கின்ற அடிப்படையில் இந்தி மொழி திணிப்பதை எதிர்த்தும் நம் தமிழக முதலமைச்சர் அவர்கள் பிரகடனப்படுத்தியிருக்கிறார்கள். தமிழ்நாடு மட்டுமல்ல, உலகெங்கு இருக்கின்ற அத்தனை கிட்டத்தட்ட 8 கோடி தமிழர்களும் இன்றைக்கு தமிழக முதலமைச்சர் பின்னால் திரண்டிருக்கிறார்கள் தாய்மொழிக்கான தமிழ் மொழிக்கு என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். தேசிய புதிய கல்விக் கொள்கை என்ன சொல்கிறது? 3ஆம் வகுப்பில் பொதுத் தேர்வு, 5ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு, 8ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நடத்த வேண்டுமா? இப்படியா? நமக்கெல்லாம் தெரியும், கொரோனா பேரிடர் காலம், நம் பிள்ளைகள் தேர்வு எழுத முடியல, பள்ளிக்கு போக முடியல. 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு எல்லா பிள்ளைகளுக்குமே ஆல் பாஸ் கொடுத்தோம். ஆனால் கொரோனாவுக்கு பின்பு மீண்டும் பள்ளிக்கு சென்று படித்து கொரோனாவுக்கு முன்னாடி எப்படி கல்வி பெற்றார்களோ அதை விட அதிகமாக நம் முதலமைச்சர் தந்த இல்லம் தேடி கல்வி மூலமாக இன்றைக்கு சிறப்பான கல்வியை பெறக்கூடிய ஆற்றல் வாய்ந்த இனம்தான் தமிழினம் என்பதை இந்த பாசிச சக்திகளுக்கு நாம் தெரியப்படுத்தப்பட்டது. அதனால்தான் அவர்கள் 3ஆம் வகுப்பில் பொதுத் தேர்வு என்றால் 3ஆம் வகுப்புல பிஞ்சு மனசுல ஒரு பொதுத் தேர்வு வச்சு அந்த பிள்ளையை ஃபெயில் சொன்னா என்ன வாழ்க்கை போயிடும். இப்படியெல்லாம் நிந்திக்கிறார்கள். இன்றைக்கு வட மாநிலங்களில் அவர்களுக்கு ஒரே மொழி இந்தி மொழி மட்டும்தான்.
நாம் இன்றைக்கு பேரறிஞர் பெருந்தகை அண்ணா உருவாக்கிய இருமொழி கொள்கையை நாம் பின்பற்றி இன்றைக்கு உலகளவில் இன்றைக்கு தமிழர்கள் உயர்ந்த பதவியில் இருக்கிறார். உலகில் மொத்த நாடுகள் 205, அதிலே 107 நாடுகளில் இன்றைக்கு தமிழர்கள் உயர் பதவிகளில் உயர் பொறுப்புகளில் இன்றைக்கு பணியாற்றுகின்றார்கள் என்றால் அதற்கு காரணம் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா உருவாக்கி தந்த இருமொழி கொள்கை என்பதை நாம் யாரும் மறந்துவிடக் கூடாது. இருமொழி கொள்கையினால் தமிழ் மொழி தாய்மொழியை பாதுகாத்திருக்கிறோம். இன்றைக்கு தொடர்ந்து மொழி போராட்டத்தில் பங்கெடுத்து தமிழர்கள் தங்களுடைய உயிரினை தியாகம் செய்து இந்த மொழியினை பாதுகாத்திருக்கிறார். காந்தியடிகள் என்ன சொல்கிறார் என்றால், இந்தியா ஒரே தேசமாக வேண்டும் என்றால் தமிழ்நாட்டை கடந்தும் வெளி மாநிலங்களில் மற்ற மாநிலங்களிலும் தமிழ் பேச வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். சொன்னவர் காந்தியடிகள். அதே மாதிரி பேரறிஞர் பெருந்தகை அண்ணா சொல்கிறார். என்ன சொல்கிறார் என்றால், இங்கே இருக்கின்ற அத்தனை பேரும் உயிராக நினைத்து நாம் அதை இன்றைக்கு உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும் என கேட்டுக் கொள்கின்றேன். தாய்மொழி தமிழ் இன்றைக்கு எத்தனையோ சிறப்புகளை கொண்ட அந்த தமிழ் மொழியை பாதுகாக்கின்ற திட்டங்களை பெண்களுக்காக தந்திருக்கிறோம் என்று அந்த சென்னை நடைபெற்ற விழாவில் சொல்லியிருக்கிறார். பெண்களுக்கு விடியல் பேருந்து பயணம், நம் பிள்ளைகள் உயர்கல்வி படிப்பதற்காக புதுமை பெண் திட்டம். அதே போல இன்றைக்கு மட்டும் 3000 கோடி ரூபாய் தமிழ்நாட்டில் இருக்கின்ற மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு கடன்களை வழங்கியிருக்கிறார். இந்த ஆண்டு மட்டும் 30,000 கோடி ரூபாய். அதே மாதிரி கலைஞர் மகளிர் உரிமை தொகை என்ற மகத்தான திட்டம் 1,17,00,000 குடும்ப தலைவிகளுக்கு இன்றைக்கு வழங்கி வருகிறார். அது மட்டுமல்ல, நகர் போய் வேலைக்கு சேர்ந்து விட்டு அவர்கள் தங்குவதற்கு இடமில்லாமல் தவித்த பொழுது ஊழியர் இல்லம், ஒவ்வொரு நகர் பகுதியிலும் நவீன தொழில்நுட்பத்தோடு பாதுகாப்பு வசதியோடு நம் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் நகர் பகுதியில் வேலைக்கு சென்று தங்குவதற்காக பல்வேறு இடங்களில் தோழியர் விடுதிகளை கட்டி தந்தவர் நம் முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள். ஆக ஒவ்வொரு இடத்திலும் நம் பிள்ளைகள் தமிழ்நாட்டுடைய பெண் பிள்ளைகளாக இருக்கட்டும், ஆண் பிள்ளைகளாக இருக்கட்டும், அத்தனை பேருடைய உரிமைகளையும் பாதுகாக்கின்ற வகையில் குறிப்பாக சமூக நீதி, பெண்ணுரிமை, மொழி உரிமை, மாநில உரிமை, சமத்துவம், சமதர்மம், வேலை வாய்ப்பு அவர்கள் இன்றைக்கு செயல்படுத்துகின்ற ஆட்சியினுடைய திட்டங்கள் தான் இன்றைக்கு இந்தியாவில் பல மாநிலங்களில் பின்பற்ற தொடங்கி இருக்கிறார்கள் என்பதை நாம் நாடறிந்த உண்மை. ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய திட்டங்களை பார்த்து காப்பீடுதான் பாஜகவே வழிகாட்டு பணியாற்றி இருக்கின்ற மரியாதைக்குரிய அண்ணன் நிசா ராமநாதன் அவர்கள், பழனி கார்த்திகேயன் அவர்கள், ரம்யா பால் அவர்கள், அறந்தாங்கி ஒன்றிய பெருந்தலைவர் மகேஸ்வரி சண்முகநாதன் அவர்கள், மரியாதைக்குரிய விமலாதி ராஜன் அவர்கள், முத்து அவர்கள், கலைச்சரன் அவர்கள், சக்திவேல் அவர்கள், பழனியப்பன் அவர்கள் மற்றும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற அருமை சகோதர சகோதரிகள், குறிப்பாக முத்துசாமி, கொக்குமிட்டாய் ரமேஷ், மரியாதைக்குரிய காசி நாகராஜன், செந்திவேலன், சிராஜுதீன் உள்ளிட்ட நிறைவாக நன்றி உரையாற்ற இருக்கின்ற வீரப்பன் உள்ளிட்ட என்னோடு வருகை தந்திருக்கின்ற கழகத்துடைய அத்தனை நிர்வாகிகளுக்கும் எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இது போன்ற பிரச்சார கூட்டங்கள் மட்டுமல்ல, இது போன்ற நலத்திட்ட உதவிகள் மட்டுமல்ல, ஒவ்வொரு இடத்திலும் நம்முடைய பிரச்சாரங்களை எடுத்து செல்ல வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். நிறைவாக ஒரே ஒரு 1971 கணக்கெடுப்பின்படி இந்திய தேசத்தில் இன்றைக்கு 534 பேர் நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றக்கூடிய வாய்ப்பு 2011 கடைசியாக இந்திய மக்கள் தொகை கணக்கெடுக்கப்பட்டது. இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை 39. ஆனால் இன்றைக்கு இடிப்பரா இல்லாத மன்னன், இடிப்பரா இல்லாத ஏமரா மன்னான், கெடுப்பார் இல்லாமல் கெடு என்று வள்ளுவன் சொன்னார். எதிரிகளே இல்லாமல் ஒரு ஆட்சி நடத்த வேண்டும் என்று பாஜக சிந்திக்கின்ற காரணத்தினால் இன்றைக்கு நமக்கு இருக்கின்ற 39 நாடாளுமன்ற தொகை நாம் குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை மிக சிறப்பாக செயல்படுத்தியதன் காரணமாக 31 தொகுதிகளாக இன்றைக்கு குறைப்பதற்கு நடவடிக்கை. உத்தரப்பிரதேசம், பீகார் போன்ற மாநிலங்கள் குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தையே, இந்த நாட்டினுடைய சட்டத்தையே மதிக்காதவர்கள் கூடுதலாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை அதிகப்படுத்துகின்ற அந்த சக்திகள், தீய சக்திகளுக்கு இன்றைக்கு நான் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை தட்டி இன்றைக்கு எல்லா இடத்திலும் ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார்.
இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் நமக்கான உரிமைகளை மட்டுமல்ல, தென் மாநில மக்களுடைய உரிமைகளையும் சேர்த்து போராடுகின்ற தேசிய தலைவராக திகழ்கின்ற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்னும் பல ஆண்டுகள் வாழ்ந்து தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களையும் இந்த நாட்டுடைய ஜனநாயகத்தையும் சமூக நீதியும் போற்றி பாதுகாக்கின்ற தலைவர் அவர்களுக்கு வாழ்த்துக்களை கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக நமது மாவட்ட கழக செயலாளரும் சட்டத்துறை அமைச்சர் உரையாற்றுவார்கள். அதற்கு உரையாற்றுவதற்கு முன்பாக சால்வை அனுப்பிச்சிருந்தோம். காப்பி அளிக்கப்பட்டது எது உங்கள் ஆட்சியில இருந்தது? மகளிர் விடியல் பயணம் இருந்ததா? அல்லது காலை உணவு திட்டம் உங்கள் ஆட்சியில இருந்ததா? மகளிருக்கு உரிமை தொகை உங்கள் ஆட்சியில இருந்ததா? அரசு பள்ளியிலே படித்து விட்டு வருகிற மாணவனுக்கு மாணவிக்கும் மாதம் 1000 ரூபாய் வழங்குகிற திட்டம் உங்கள் ஆட்சியில இருந்ததா? எந்த திட்டம் இருந்தது? இன்றைக்கு ஒரு விபத்திலே ஒருவன் உடனடியாக மாட்டிக்கொண்டால், ஒரு விபத்துக்கு அவர் படுகாயமடைந்தால் உடனடியாக மருத்துவமனையிலே சேர்த்து அவருக்கு உடனடியாக மருத்துவ சிகிச்சை செய்வதற்காக இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 திட்டத்தை இந்தியாவிலேயே முதல் முறையாக கொண்டு வந்து 2 லட்சத்துக்கு மேற்பட்ட உயிர்களை காப்பாற்றி இருக்கின்ற முதலமைச்சர் நான் தமிழ்நாடு முதலமைச்சர். 5 லட்சம் ரூபாய் உடனடியாக என்ன ட்ரீட்மெண்ட் வேணாலும் பண்ணு. அவன் பணக்காரனா, கோடீஸ்வரனா, ஏழையா, அவன் பையில பணம் இருக்கா, பில்லு கட்டுவானா, கட்ட மாட்டானா, தயங்காதே. உன்னுடைய மருத்துவமனையிலே கொண்டு வந்து சேர்த்தான் உடனடியாக நீ சிகிச்சையை துவங்கு. அந்த சிகிச்சைக்காக 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் பணத்தை நீ வாங்கிக் கொள்ளலாம் அரசிடமிருந்து என்று சொல்லி இன்றைக்கு அறிவித்திருக்கிற முதலமைச்சர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர். எத்தனை உயிர்களை நாங்கள் காப்பாற்றி இருக்கிறோம். இந்த திட்டம் எங்கேயாவது இருக்கிறதா? புதுமையான திட்டங்களை, புரட்சிகரமான திட்டங்களை, முன்னோடி திட்டங்களை மற்ற மாநிலங்கள் எல்லாம் பின்பற்றக்கூடிய திட்டங்களை நாங்கள் தந்திருக்கிறோமே தவிர நாங்கள் எந்த திட்டத்தையும் மற்றவர்களை பார்த்து காப்பீடிக்கவில்லை, ஜெராக்ஸ் ஊட்டவில்லை. ஏனால் அந்த அவசியம் எங்களுக்கு கிடையாது. எங்களுக்கு சொந்த புத்தி இருக்கிறது. நாங்கள் அடிமைகள் அல்ல. பாஜகவுக்கு அடிமைகளாக இருக்கின்றவர்களுக்கு சொந்த புத்தி இருக்காது. ஆனால் இங்கே ஒன்றை மட்டும் சொல்கிறோம். இன்றைக்கு கூட சொல்லிவிட்டு வந்திருக்கின்றேன். நோட்டாவுக்கும் பாஜகவுக்கும் தான் தமிழ்நாட்டிலே போட்டியை தவிர தமிழ்நாடு மக்கள் எந்த காலத்திலும் ஏமாற மாட்டார்கள். எந்த காலத்திலும் தாமரை இங்கே மலர முடியாது என்பதையும் நாங்கள் சொல்லிவிட்டுத்தான் வந்திருக்கின்றோம். எனவே இங்கே இருக்கக்கூடிய அனைவருக்கும் நாங்கள் சொல்லுகிறோம், தமிழக மக்களுக்காக இரவு பகல் பார்க்காமல் உழைக்கக்கூடிய ஒரு முதலமைச்சரையும் ஒரு துணை முதலமைச்சரையும் பெற்றிருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. எனவே தமிழக மக்களை வாழ வைப்பதுதான் எங்களுடைய லட்சியம். உங்களுடைய குறைகளை நீக்குவதுதான் எங்களுடைய லட்சியம். அதை தளபதியினுடைய அரசு நிச்சயம் செய்து காட்டும் என சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக நாமளும் அவளுடைய மக்கள் உள்ளம் கொடி கொண்ட உண்மை தலைவர் வாழ்கவே, கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே. ஸ்டாலின் நம்ம ஸ்டாலின், நம் கழகம் காக்கும் ஸ்டாலின், கலைஞர் படைக்கு தளபதி, நல்ல இதயங்களுக்கு அதிபதி. ஸ்டாலின் நம்ம ஸ்டாலின், நம் தமிழக முதல்வர் ஸ்டாலின். அவசரப்பட்டு கை நீக்கிறாங்க. இன்னும் ஒரு பாட்டு. கருப்பு சிவப்பு படையை வீரன், கழுத்தை வெல்லும் துணிச்சல்காரன், காலம் கொடுத்த கடமை வீரன், ஞானம் புகழும் கலைஞர் பேரன், திருக்குவளை வழியில் வந்த தமிழ் குருதி, நம் திராவிடருக்கு தலைமை தாங்கும் உதயநிதி.
திருக்குவளை வழியில் வந்த தமிழ் குருதி நம் திராவிடர்க்கு தலைமை தாங்கும் உதயநிதி. இது பொதுக்கூட்டம் அல்ல, மாபெரும் மகளிர் மாநாட்டை இந்த இடத்திலே நடத்தி காண்பித்திருக்கின்ற ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் அருமை சகோதரர் சக்தி ராமசாமிக்கு உங்கள் எல்லாரும் சேர்ந்து பலத்த கரவொலி எழுப்பி அவருடைய அந்த முயற்சிக்கு வாழ்த்து தெரிவிக்க நாம் அனைவரும் கடமைப்பட்டிருக்கிறோம். வரவேற்புரை ஆற்றி சிறப்பு செய்திருக்கின்ற RRK கலைமணி அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இந்த நோட்டீஸ்ல நிறைய பேர் போட்டிருக்காங்க. எல்லாத்து பேரையும் நான் வாசித்தா ரகு பகலாகி ராவணன் கதையாயிரும். சகோதரிகள்லாம் பெரிய கூட்டமா இங்க வந்திருக்கிறீங்க. அதனால உங்களை சோதிக்கிற மாதிரி இந்த நிகழ்ச்சி நடக்க, அதனால எல்லாருடைய பெயரையும் நான் சொன்னதாக கருத்தில் எடுத்துக்கொண்டு எனக்கு முன்னால் சிறப்பாக உரையாற்றிய எங்கள் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஆலங்குடியில் ஒரு ஊராட்சி தலைவராக தன் வாழ்க்கையை தொடங்கி ஊராட்சி ஒன்றிய செயலாளராக தன் வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு உயர்த்தி 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்து தொடர்ந்து கழகப்பணி ஆற்றியதை பார்த்து நம் திராவிட மாடல் முதலமைச்சர் உன்னுடைய குரல் சட்டமன்றத்தில் மட்டும் ஒலித்தால் போதாது, நீ அமைச்சராக வேண்டும் என்று தனது அமைச்சரவையிலே தன்னை இணைத்துக் கொண்ட ஒரு அற்புதமான எனது அருமை தம்பி பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சிவவி மையநாதன் அவர்களுக்கு என்னுடைய அன்பான நன்றியை வாழ்த்துக்களை சொல்லி, தெற்கு மாவட்ட கழகத்தின் செயலாளர் மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர், ஒரு அமைச்சர் மாவட்ட செயலாளர் உங்க மாவட்டத்துக்கு கிடைச்ச மாதிரி உலகத்தில் வேற எந்த மாவட்டத்துக்கும் கிடைக்க மாட்டாங்க. இப்படி கோவமே வராது, யாரை பார்த்தாலும் அப்படியே வாப்பா இருக்க. அவர் பேச போறப்ப துண்டை இப்படி தோல்ல போட்டு ஒருத்தர் இழுக்கிறேன், அப்ப கூட இழுக்காத அப்படின்ட்டு அந்த துண்டை திருப்பி எடுத்து கொடுக்குறாரு. அந்த மாதிரி மக்களோடு தன்னை எளிமையாக ஐக்கியப்படுத்திக் கொண்ட தொண்டர்களின் பாதுகாவலர். இப்பொழுது எந்த அதிமுகவினுடைய பாஜகவினுடைய ஆட்கள் தவறான கருத்துக்களை சொன்னாலும் உடனடியாக பதில் கொடுத்து அவர்கள் முகத்திரையை கிழித்துக் கொண்டிருக்கக்கூடிய எங்கள் அருமை அண்ணன் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்களுக்கு எல்லாரும் பலத்த கரவொலி எழுப்பி அண்ணன் அவர்களுடைய சமூக பணியும் அரசியல் பணியும் மென்மேலும் சிறக்க வாழ்த்தும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சக்தி ரசாமி கூட்டியிருக்கிற கூட்டம் பேர்லயே சக்தி. சிவபெருமானுக்கு அவங்க வீட்டுக்காரமாக்கு சண்டை வந்துச்சு ஒரு இடத்துல, பார்த்துட்டு திருவிளையாடல் படத்துல. அவங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டு பார்வதி அம்மா வர சிவபெருமானுடைய மனைவி வந்து உடனே சிவாஜி கணேசன் வசனம் பேசுவாரு, எங்கே வந்தாய், எதற்காக வந்தாய், எந்த முகத்தோடு என்னை பார்க்க வந்தாய், சக்தி உன் அப்பன் நடத்தும் யாகத்திற்கு சென்று விட்டு வந்தாயா அப்படின்னு கோபமா கேட்பாரு. 2 பேர்த்துக்கு சண்டை வந்து சக்தி தான் சிறந்தது அப்படிங்க அந்த அம்மா, இல்லை சிவன் தான் பெரிது, சக்தி தான் பெரிது, சிவன் தான் பெரிது, சக்தி இல்லையே சிவன் இல்லை, சிவன் இல்லையே சக்தி இல்லை அப்படின்னு கோவப்பட்டோன்னு சிவபெருமான் பயங்கர டென்ஷன் ஆகி தாட்சாயினி அப்படின்னு நெற்றி கண்ணை தெரிஞ்சு அந்த அம்மாவை எரிச்சிருவார். மனைவி எரிச்சு சாம்பலாயிருச்சு இல்ல, பேசாம நிம்மதி அவர் தம்மம் போட்டு உட்கார்ந்து இருந்திருக்கலாம்ல சிவபெருமான், அல்லது ஒரு பிரியாணியை திண்டு பேசாம உட்கார்ந்து இருக்கலாம். ஆனா ஆட்டம்னா ஆட்டம், 7 லோகங்களும் ஆடுற மாதிரி ருத்ர தாண்டவம் ஆடுறாரு. ஏன்னா சக்தி போயிடுச்சான். உடனே அந்த அம்மா திரும்ப உயிரோட வந்து 2 பேரும் பக்கத்துல நின்னோன்ன, சக்தி இல்லையே சிவன் இல்லை, சிவன் இல்லையே சக்தி இல்லை, என் உடலில் சரி பாதியை உனக்கு நான் தருகிறேன் அப்படின்ட்டு தன் உடலில் சரிபாதியை சிவபெருமான் தன் மனைவிக்கு கொடுத்து அவளுக்கு வைத்த பெயர் தான் சக்தி. இதத்தான் வந்து கிராமத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, சக்தி இருந்தா செய்யி, இல்லாட்டி செவனேன்னு இருக்காம. அவர் சொன்ன வசனத்தை நம்மால ரொம்ப எளிமையா, சக்தி இருந்தா செய்யி, இல்லாட்டி செவனேன்னு இருக்காங்க. அது மாதிரி சக்தியுடன் இந்த மாபெரும் மாநாட்டை நடத்தி இருக்கிற அன்பு தம்பிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை மீண்டும் மீண்டும் தெரிவிச்சுக்கிறேன். நம்ம சகோதரி எல்லாம் பாக்குறாங்க, எனக்கு கண்ணாடியில தூரத்துல தெரியுது.
ஒரு அம்மா என்ன நினைக்குது, இவன் டிவியிலே 1.5 மணி நேரம் பேசுவானு, இந்த ஆள் எப்படி பேசி முடிக்கிறது, நம்ம எல்லாம் வீட்டுக்கு போறோம்னா. இதுல ஒவ்வொருத்தருடைய பார்வை இப்படி என்ன மாறிடுச்சுன்னா, இங்க பை வேற சீல பைய அது இது எல்லாம் இருக்கு. அதை ஒரு பார்வை, என்னைய ஒரு பார்வை. இவர் முடிச்சு அப்புறம் இதை நம்ம கொடுப்பாங்களாங்க. இவனை யாருக்கு இங்க கூட்டிட்டு வந்தது? வேற யாராவது ஒருத்தர்னா ஒரு 15 நிமிஷத்துல முடிச்சிருப்பாங்க. இந்த ஆளு பட்டிமன்றம்ல அதனால இதை நம்ம எப்ப வேணாலும் வாங்கிக்கலாம். என் தம்பி லியோனி பேச்ச இன்னைக்கு சந்தோஷமா கேட்கணும்னா, என்னுடைய சகோதரிகள் இங்க வெள்ளமன இந்த மகளிர் தினத்தை அன்னைக்கு கூடி இருக்கிறீங்க. உங்க எல்லாருக்கும் என்னுடைய மகளிர் தின வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ்வளவு மகளிரை ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது இன்னைக்கு பெண்களுக்கு பிறக்கிறதுக்கு உரிமை இல்லை. இன்னைக்குமே இப்பயும் பாருங்க, ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்தா எந்த வீட்லயாவது சந்தோஷப்படுறாங்க. ஆனா மாடு பொட்டை கண்ணுக்குட்டி போட்டுச்சுன்னா கொண்டாடுறேன். கண்ணுக்குட்டிய கிடையாது குட்டிய அந்த மாட்டை கொஞ்சிறேன். அப்படியே அருமையான குட்டி போட்டிருக்கேன். இதுவும் ஒன்னே மாதிரியே குட்டி போடல. பால் கொடுக்கணும். ஆம்பளை கண்ணுக்குட்டி போட்டா திட்டுறேன் அந்த மாட்டை. அந்த ஊசி போட்டா டாக்டரை திட்டுறேன். உண்மையான பூரா ஆம்பளை கண்ணுக்குட்டியா போடுது, இனிமே இந்த ஊசி போடாத அப்படின்னு டாக்டரை திட்டுறேன். மாடு பொட்டை கண்ணுக்குட்டி போட்டா சந்தோஷப்படுறான். ஆனா வீட்டுல பொம்பளை பிள்ளை பிறந்தா டல் ஆயிடுறாங்க. என்ன பிள்ளை? பொம்பளை பிள்ளை. ஏண்டா செலவு? பொம்பளை பிள்ளைன்னு செலவுன்றேன். ஆஸ்பத்திரியில மனைவியை சேர்த்துட்டு வெராண்டால உலாத்துறேன் ஆம்பளை. அப்ப கடவுள்கிட்ட என்ன வேண்டான்னா, என்ன பிள்ளை பிறந்தாலும் ஒத்துக்கிறேன். ஆம்பளை பிள்ளை பிறந்தாலும் சரி, பொம்பளை பிள்ளை பிறந்தாலும் சரி, நல்லபடியா பிறந்தா போதும் அப்படின்னு யார்கிட்ட? முருகனை வேண்டேன், பெருமாளை வேண்டேன், சிவபெருமானை வேண்டேன், ஏசுநாதரை வேண்டேன். அல்லாஹ் எனக்கு என்ன பிள்ளை பிறந்தாலும் பரவாயில்ல, ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ சந்தோஷம் அப்படின்ட்டு வேண்டிட்டு இருக்கேன். டாக்டர் குழந்தை பிறந்தோன்னு வர்றாரு. வெளியில வந்து டாக்டரை பார்க்கிறேன். டாக்டர் ஐயா, டாக்டர் ஐயா. டாக்டர் கையை பிடிச்சிட்டு, பிள்ளை பிறந்துருச்சியா? அப்படியா சார்? ரொம்ப சந்தோஷம் சார். அழகா இருக்கியா பிள்ளை? இருக்கட்டும் சார். என் பிள்ளை எப்படி சார் இருக்கேன்? தாய் பிள்ளையும் சுகமா இருக்காங்க. இருந்துட்டு போட்டோம் சார். நார்மல் டெலிவரி, இயற்கை பிரசவம். அதனால நீ 1500 ரூபாய் கட்டினா போதும். அப்படியா சார்? ரொம்ப சந்தோஷம் சார். என்ன விவரத்தை சொல்லுங்க சார். இன்னும் என்ன விவரம் சொல்லணும்? தாய் பிள்ளை நல்லா இருக்காங்க, குழந்தை அழகா இருக்கு, நார்மல் டெலிவரி, 1500 ரூபாய் கட்டினா போதும். இன்னும் ஒரு மேட்டரா இருந்தாலும் சொல்லவே இல்லை. என்ன பிறந்தது பொம்பளை பிள்ளையா ஆம்பளை பிள்ளையா? கடைசியா சொல்றாரு பொம்பளை பிள்ளைங்க. அப்ப இப்படியே டாக்டரை பாக்குறேன். ஏங்க இப்படி அநியாயம் பண்ற அப்படிங்கிறேன். டாக்டர் கேட்டா, நீ அநியாயம் பண்ணி பிள்ளைய பெற்றுக்கிட்டு என்னைய போய் அநியாயம் பண்றேங்கிற. அப்ப என்ன சொல்றான், உன்னையாலதான் எனக்கு பொம்பளை பிள்ளை பிறந்திருக்குங்கிற. அப்ப டாக்டர் சொல்றாரு, வெளியே போய் சொல்லாதரா, உங்க குடும்பத்தை சந்தேகப்படுவாங்க. என்னையாலே உனக்கு பொம்பளை பிள்ளை பிறந்துச்சு, நீ தாண்டா பெத்த. அப்பயும் துண்ட உதறிட்டு என்ன சொல்லிட்டு போறேன், எனக்கு இந்த ஆஸ்பத்திரியில சேர்த்தாலே பொம்பளை பிள்ளை தான் பிறக்கணும்னாங்க. தெரியாம கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. பொம்பளை பிள்ளை பிறந்ததுக்கு ஆஸ்பத்திரியா காரணம்? உடம்புல இருக்க சயின்ஸ் தான்டா காரணம். இன்னைக்கு பொம்பளை பிள்ளை பிறந்தா வேதனைப்படுறான், ஆம்பளை பிள்ளை பிறந்தா சந்தோஷப்படுறான். ஆனால் எங்கள் திராவிட மாடல் தமிழக முதல்வருடைய ஆட்சியில பொம்பளை பிள்ளை பிறந்தா என் பிள்ளைய நான் இன்ஜினியர் ஆக்குவேண்டா, டாக்டர் ஆக்குவேண்டா. எங்க முதலமைச்சர் புதுமை பெண் ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு. என் பொம்பளை பிள்ளைய நான் படிக்க வைப்பேன்னு ஒரு அப்பனுக்கு, ஒரு ஆத்தாளுக்கு நம்பிக்கை கொடுக்கின்ற ஒரே முதலமைச்சர் நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை தவிர வேற எந்த முதலமைச்சருக்கு இந்த சிந்தனை வரும்? இன்னைக்கு பாத்தீங்கன்னா இஸ்லாமிய சகோதரிகள், இந்து சகோதரிகள், கிறிஸ்தவ சகோதரிகள் எல்லாம் ஒன்னா உட்கார்ந்து இருக்கமே. யாராவது இந்த மதத்துக்கார என் பக்கத்துல உட்கார்ந்து இருக்க அப்படின்னு கூச்சப்பட்டு அல்லது வெறுத்து உட்கார்ந்து இருக்கிறோமா? 3 மதத்து சகோதரர்களையும் சகோதரிகளையும்
தமிழர்கள் என்று ஒன்றுபடுத்திய ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிற இயக்கம். இன்னைக்கு மத ஒற்றுமை இன்னைக்கு நம்ம பொம்பளை பிள்ளைகிட்ட எப்படி இருக்கு? சென்னையில பாத்தீங்கன்னா ஒரு சம்பவம் நான் டிவியில பார்த்தேன். ஒரு அப்பாவும் அம்மாவும் ஒரு கணவன் மனைவி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு ஒரு பெண் எவ்வளவு சிரமப்பட்டா. ஒரு கல்யாணத்துக்கு போனோம்னா ஒரு வீட்டுல அப்பேன்னு சொல்றான், வந்து இங்கேயும் மீட்டிங் போடுறேன். அன்பார்ந்த மனைவி அவர்களே, எனக்கு பொண்ணு கொடுத்த மாமனார் அவர்களே, மற்றும் எனது சகலைகளே, மற்றும் எனது மைத்துணர்களே, உங்கள் அனைவரையும் நான் வருக வருக என்று வரவேற்றேன். யோ மீட்டிங் முடிஞ்சிருச்சியா? சரி, இருந்தாலும் எப்படி நீ மேய்க்கிற? ஒரு சால்வையை போத்துனா பேசாம படுத்துக்கிறாங்க. வாழ்க்கையில பெண்கள் தன்னுடைய மனசுல தோன்றதெல்லாம் இந்த பஸ்ல உட்கார்ந்து பேசுறாங்களே, இந்த வாழ்க்கை வேற யார் யார் இன்னைக்கு அமைச்சு கொடுப்பா? ஒரு பெண்ணுக்கு இன்னைக்கு ஒரு பெண்ணுக்கு வந்து கல்விக்கு கடவுள் சரஸ்வதிங்கிற பெண், செல்வத்துக்கு கடவுள் லட்சுமி, வீரத்துக்கு கடவுள் துர்கா. மூணுக்கும் பாட்டு இருக்கு. கலைவாணிக்கு அழகான பாட்டு இருக்கு. மாணிக்க வீணை ஏந்தும் மாதேவி கலைவாணி, தேன் தமிழ் சொல்லெடுத்து பாட வந்தோம் அம்மா, பாட வந்தோம். கையில வீணையோட இருக்கும். யாரு? கலைவாணி. அதுதான் கல்விக்கு கடவுள். அதே மாதிரி லட்சுமிக்கு பாட்டு இருக்கும். திருவிளக்கை ஏற்றி வைக்கும் திருமகளே வருக, குலம் விளங்க எங்கள் வீட்டில் கொலுவிருக்க வருக, அலைமகளே வருக ஐஸ்வரியம் தருக, அலைமகளே வருக ஐஸ்வரியம் தருக. லட்சுமிக்கு பாட்டு. துர்கா தேவி அந்த அம்மாவுக்கு பாட்டு இருக்கு. ரச்ச ரச்ச ஜெகன்மாதா சர்வசக்தி ஜெய துர்கா, ரச்ச ரச்ச ஜெகன்மாதா சர்வசக்தி ஜெய துர்கா. கல்விக்கு கடவுள் சரஸ்வதி, செல்வத்துக்கு கடவுள் லட்சுமி, வீரத்துக்கு கடவுள் துர்கா தேவி. இப்படி கடவுள்கள் ஒவ்வொன்றுக்கும் தெய்வமா இருக்கும் பொழுது கல்வி இல்லாமல் ஒரு லட்சுமி ஊர்ல இருக்கக்கூடாது, செல்வம் இல்லாமல் ஒரு பெண் ஊர்ல இருக்கக்கூடாது, வீரம் இல்லாமல் ஒரு பெண் ஊரில் இருக்கக்கூடாது என்று லட்சுமியை எப்படி உருவாக்கினார்? மகளிர் உரிமை தொகையை கொடுத்து, புதுமை பெண் திட்டத்தை கொடுத்து இந்த நாட்டில் தெய்வமாக லட்சுமிகளை உருவாக்கிய தலைவர் நம் தளபதி மு.க. ஸ்டாலின். அதே மாதிரி பெண்களை படிக்க வைத்து அவர்களை சரஸ்வதி ஆக்கிய தலைவர் நம் தளபதி மு.க. ஸ்டாலின். ஆண்கள் மட்டும்தான் போலீஸ் வேலை பார்க்க முடியும் என்ற நிலையை மாற்றி காவல்துறையில் பெண்களையும் பணிபுரிய வைக்க வேண்டும் என்ற ஜீவோல கையெழுத்து போட்டவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். அந்த காவல்துறையை இன்று விரிவுபடுத்தி, மகளிர் சுய உதவி குழுக்களை விரிவுபடுத்தி, பெண்களை தனியாக தொழில் முனைவோர்களாக உருவாக்கி காட்டிய ஆட்சி இந்த திராவிட மாடல் ஆட்சி. லட்சுமியை, சரஸ்வதியை, துர்காக்களை தெய்வமாக நாம் வழிபட்டோம். அந்த ஒரே முதல்வர் நம் திராவிட மாடல் முதல்வர் தளபதி மு.க. ஸ்டாலின் தான். அவருடைய ஆட்சி தான் 2026 மீண்டும் தொடங்கும். உதய சூரியன் தான் 2026 உதிக்கும். எங்கள் தளபதி மு.க. ஸ்டாலின் தலைமையில் 2026 திமுக ஆட்சி மீண்டும் மலர்வதற்கு இந்த மணல் மேல்குடி மாநாடு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கிறது என்று சொல்லி இந்த அருமையான மாநாட்டிற்கு வருகை தந்த எங்கள் உயிரினும் மேலான உடன்பிறப்புகளுக்கும் சகோதரிகளுக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். டாக்டர் கலைஞர், டாக்டர் கலைஞர், டாக்டர் கலைஞர், திராவிட முன்னேற்ற கழகம், தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின், தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின், இளைய தலைவர் உதயநிதி ஸ்டாலின், துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின். அவங்களையுமே கட்சியில புதுசு ஆளுங்க வச்சிருப்போம். மகளிர் தினத்தை முன்னிட்டு மகளிரை மட்டும் நீங்க கட்சியில் நினைக்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு செஞ்சிருக்கோம். அதிமுக, பிஜேபி இந்த இயக்கத்திலிருந்து கேடுகட்ட எடப்பாடி பழனிசாமி மற்றும் மோடி அவர்களின் திட்டத்தை எதிர்த்து மகளிரை நமது இயக்கத்தில் வந்து சேர்றாங்க. அவங்க வரிசையா 2 மணி நிலைமை பேர் சொல்லி வரிசையா அனுப்பிச்சு விட்டுருக்கேன். பையன் அப்படியே கொடுத்துட்டு பிராமணர்கள் ஊராட்சியில் இணைகிறவர்கள் ஆனந்தராஜ், ஏடிஎம்கிலிருந்து இணைகிறார் ஆனந்தராஜ்.
ஜெசிந்தா மேரி தேமுதிகவிலிருந்து இணைகிறார் ஜெசிந்தா மேரி. நாம் தென்னிருந்து இணைகின்ற லைசா மேரி, வேதம்மாள், செல்வி, சந்தன மேரி, ஆர் விமலா, விஜயா, மகேஷ், ஏஞ்சல் மேரி, கே முருகேஸ்வரி, அங்கே கண்ணி, வாசுகி, சாந்தி, கவிதா, அடுத்த நிலையூர் ஊராட்சி சசிகலா, வெள்ளையம்மா, செல்வராணி, மாலா, பாகம்பிரியால், அபிராமி, பிரியா, மாணிக்கவள்ளி, சுனந்தா, விமலா தேவி, கலைச்செல்வி, விஜயபாரதி. ஹலோ அண்ணா